2021 ஹமாஸ் இஸ்ரேலில் மேற்கொண்ட அக்டோபர் 7 தாக்குதலின் போது அனைத்து உலக நாடுகளும் அதை வன்மையாக கண்டித்தன. பல நாடுகள், அதாவது அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து உட்பட ஆயுதங்களை வழங்கி உதவின. ஆனால் அன்றைய தினம் இந்தியாவில் இருந்த இஸ்ரேலிய தூதர் கூறிய ஒரு விஷயம் உள்ளது. அதிகம் உதவி வாக்களித்து நாங்கள் வந்து உதவலாம் என்று செய்தி அனுப்பியவர்கள் இந்தியர்களாகவே இருந்தனர். அப்பொழுது அதனுடன் தொடர்புடைய ஒரு மூத்த இஸ்ரேலிய தூதருடன் நான் பேசினேன். இந்தியாவின் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி இஸ்ரேலிய பாதுகாப்பு குழுக்கள் இந்தியா வருகின்றன. அதாவது இந்தியாவின் குடியரசு தினத்துடன் தொடர்புடைய பாதுகாப்பின் நிபுணத்துவ ஆலோசனையை இஸ்ரேல் பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறது. அதில் ஒரு அதிகாரியை எனக்கு தெரியும். நேற்று நான் அந்த அதிகாரியுடன் பேசினேன். அவர் சொன்ன சில விஷயங்களை நான் இங்கே கூறவிருப்பதாக இருக்கிறேன். சிலருக்கு இது அதிர்ச்சி அளிக்கக்கூடும். ஆனால் இந்தியா இஸ்ரேல் உறவுகள் எவ்வளவு வலிமையானவை என்றும் அதன் காரணம் என்ன என்றும் நான் கூறவிருப்பதாக இருக்கிறேன். இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவு இவ்வளவு வலிமையாக உள்ளது. பிரதேச அரசியல் தலைவர்கள் இதை நன்கு அறியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உறவு எவ்வளவு வலிமையானது என்பதை விளக்கவிருப்பதாக இருக்கிறேன். இரு நாடுகளின் மக்களிடையிலான மிக நெருங்கிய உறவை காணலாம் என்று அவர் கூறினார். யுத்தத்துடன் தொடர்புடைய பல நாடுகளின் உதவிகள் இஸ்ரேலுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. துயரத்தை வெளிப்படுத்தும் செய்திகளும் வருகின்றன. ஆனால் உலகில் ஒரே ஒரு நாடு மட்டும் இஸ்ரேலுக்கு அதிகபட்சமான உடலியல் உதவிகளை வழங்கும் என்று கூறி செய்தி அனுப்பியுள்ளது. அது இந்தியா. அதில் இந்தியாவிலிருந்து உள்ளவர்களும் வெளிநாட்டில் உள்ள இந்தியர்களும் உள்ளனர். அதற்குள் ஒரு முக்கிய காரணம் அவர் எனக்கு தெரிவித்தார். சுமார் 50,000 இந்தியர்கள் ஐடிஎஃப்பில் சேர விருப்பம் கொண்டுள்ளனர். அதாவது இஸ்ரேலிய பாதுகாப்பு படையில் சேர்ந்து இந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக போராட விருப்பம் கொண்டுள்ளனர். இதில் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள், வணிகம் செய்பவர்கள் மற்றும் படிப்பவர்கள் ஆகிய இந்தியர்கள் உள்ளனர். இதில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளனர். அவர்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையில் சேர்ந்து இஸ்ரேலுக்கு சேவை செய்ய விருப்பம் கொண்டுள்ளனர். இது தொடர்பான செயல்முறை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இந்திய அரசாங்கத்தால் விவாதிக்கப்பட்டு வருகிறது. மற்றொரு நிகழ்வும் ஏற்பட்டது. இது போன்ற தாக்குதலின் போது இந்த RSS தலைவர்கள் இஸ்ரேல் நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு டெல் அவிவ் சென்று அவர்களின் தொண்டர்களால் தேவையான உதவிகளை வழங்க தயாராக உள்ளதாக உறுதியளித்தனர். பல பரிமாணங்களில் இந்தியா இஸ்ரேல் உறவுகள் உருவாகியுள்ளது. ஒரு தகவலை மேலும் பகிர்வது என்று நினைக்கிறேன். கார்கில் போருடன் தொடர்புடைய இஸ்ரேல் படையினர் இந்தியா வந்து மிராஜ் விமானங்களில் குண்டுகள் பொருத்தி பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை முழுமையாக வடிவமைத்தனர். அவர்கள் அப்பொழுதெல்லாம் உதவினார்கள். அதேபோல பதான், பாலாகோட் சம்பவங்களுடன் தொடர்புடைய பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தியது எப்படி? அதையும் இஸ்ரேலியர்கள் வடிவமைத்தனர். ஏனெனில் அப்பொழுது சர்வதேச ஊடகங்களில் இதுடன் தொடர்புடைய கட்டுரைகளும் அறிக்கைகளும் வந்திருந்தன. ஆனால் சீன விவகாரம் ஏற்பட்ட பிறகு மூத்த இஸ்ரேலிய அதிகாரிகள் இந்தியா வந்தனர். அப்போது அவர்கள் கூறியது, உங்களுக்கு இங்கே ஒரு தளம் கொடுத்தால் போதும் என்று. அவர்களின் 3 அல்லது 4 ஏஆர் ஸ்குவாட்ரன் விமானங்கள் இங்கு வரும். அவை வந்து நின்ற பிறகு சீனாவை தாக்க முயற்சிக்கும். இந்திய விமானப்படையுடன் சேர்ந்து சீன நிலப்பரப்பை தாக்கவோ அல்லது சீன தாக்குதலுக்கு எதிராக செயல்படவோ முடியும். இதற்காக எந்த விமான நிலையத்தை வழங்க வேண்டும் என்பதற்கான ஆரம்ப விவாதங்கள் நடந்ததாக அறியப்படுகிறது. காரணம், இஸ்ரேலின் தலையீடு எந்த விதத்திலும் ஒரு நாடும் இந்தியாவை தாக்க அனுமதிக்காது என்பதே. இந்த நிலைப்பாட்டின் ஒரு பகுதியாகவே பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு குழுவை அனுப்புகிறார். எந்த விதத்தில் சீனா தாக்க முயலும், அதை எப்படி எதிர்க்க வேண்டும், இந்த விஷயங்களில் இஸ்ரேல் இந்தியாவுடன் இருக்கும். அதேபோல் இந்தியா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேலிடம் இருந்து வாங்கியது. இதனால் இந்தியா முழுமையாக தயாராக இருந்தது. அமெரிக்க தலையீட்டின் ஒரு பகுதியாகவே இஸ்ரேலிய குழு இங்கே வந்தது. இதனால் ஆயுதங்கள் தயாராகும் நிலையில் இந்த விவாதம் சற்று தணிந்தது. அதாவது இஸ்ரேலிய படை மிகுந்த தயாரிப்புடன் இருந்தது. அவர்களின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அந்த நேரத்தில் நமக்கு கிடைத்தது. அதேபோல் இஸ்ரேலிய விமானப்படை சீனாவை தாக்க தயாராக இருந்தது. எல்லாம் மிகுந்த ரகசிய நடவடிக்கையாக இருந்தது. இப்போது நமக்கு முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். படையில் சேர இந்தியர்கள் தயாராக உள்ளனர் என்று கேட்டபோது உண்மையை சொன்னால் நான் அதிர்ச்சி அடைந்தேன். காரணம்,
எனக்கு கிடைத்த முதல் தகவல் இது. கேரளாவின் கிறிஸ்தவ சமூகத்திலிருந்து அதிகமான விண்ணப்பங்கள் வந்தன. அவர்கள் தாய்நாடு இந்தியாவிற்கு பிறகு முக்கியத்துவம் அளிக்கும் நாடு இஸ்ரேல். கேரளாவின் கிறிஸ்தவ சமூகம் ஆரம்ப காலம் முதல் இந்திய படையில் மிகவும் செயல்பாட்டுடன் இருந்தது. 71ஆம் ஆண்டு போரில் அவர்கள் மிகவும் செயல்பாட்டுடன் இருந்தனர். விண்ணப்பங்களை அனுப்பியவர்கள் இஸ்ரேலிய குடியுரிமையை பெற தயாராக உள்ளனர். அவர்கள் அங்கே குடியேறவும் தயாராக உள்ளனர். இது இஸ்ரேல் மிகுந்த முக்கியத்துவத்துடன் பரிசீலிக்கும் ஒரு விஷயம். காரணம், அவர்கள் பஸ்தீனின் மேற்கு கரையை கைப்பற்றினர், அதை இணைக்கப் போகின்றனர். அதேபோல் லெபனான், சிரியாவின் கோலான் உயரங்கள் போன்ற பகுதிகளையும் இணைக்கப் போகின்றனர். இங்கு புதிய மக்கள் தேவை. அதனால் இஸ்ரேல் முழுமையாக இந்த இந்தியர்களை பரிசீலிக்கிறது. அடிப்படையில் அவர்கள் யூதர்கள் அல்லாதவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதில்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் அங்கு குடியேற மக்கள் தேவை. அதனால் இந்த விண்ணப்பங்களை அவர்கள் மிகுந்த முக்கியத்துவத்துடன் பரிசீலிக்கின்றனர். மற்றொரு பெரிய முன்னேற்றமும் ஏற்பட்டது. அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகம் அதிகாரத்தில் வந்தபோது சுமார் 10,000 இந்தியர்கள் அமெரிக்காவில் இருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்தியா அவர்களை திரும்ப பெற தயாராக உள்ளது. அந்த நேரத்தில் அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேலிய தூதர் இந்திய மிஷனிடம் கூறியது, அவர்களை திரும்ப பெற வேண்டாம், அவர்கள் வேலை தேடி வந்தவர்கள் அல்லவா, அவர்கள் இஸ்ரேலுக்கு வரலாம், அவர்களுக்கு நிலம் வழங்கலாம், அவர்களுக்கு அங்கே வேலை செய்யலாம். அதுதான் விஷயம். அதாவது இஸ்ரேல் வளரும்போது அதன் உள்ளே இந்தியர்களை அதிகமாக சேர்க்கும் ஆர்வம் காட்டியுள்ளது. காரணம், இந்தியர்களை நம்பலாம். காரணம், இந்தியா இஸ்ரேல் உறவு மிகவும் வலிமையானது.